ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் காலாரகசிபதி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ரத யாத்ரா அப்படின்ட்டு பஞ்சாங்கங்களில் போட்டிருப்பாங்க. ஈவன் இப்போ டிவிலலாம் கூட நிறையா அதை பற்றி சொல்லுவாங்க. இந்த திருமலையிலலாம் கூட அன்றைக்கி சுவாமி வந்து ஒரு 7 விமானங்களில் தரிசனம் தருவார். அந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய விஷயங்கள். ரத யாத்திரான்றது ஒரு ஒரு ஃபேமஸான பண்டிகை. அது இந்தியாவில் நிறைய இடங்களில் கொண்டாடக்கூடியது. பட் தமிழ்நாட்டில் அவ்வளோ தெரியல. ஓகே. பட் இருந்தாலும் இந்த காலங்களை வந்து வாத்தியார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைலைட் பண்ணி அதோட விசேஷங்களை நிறைய கொடுத்துருக்காரு. இந்த நாளில் நமக்கு என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும், என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையெல்லாம் வாத்தியார் நிறைய சொல்லியிருக்காரு. அதை நம்மளே போன வருட வீடியோவில் கூட போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், ரத யாத்திரான்ட்டு. அது கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துங்க. பட் இப்போ என்ன இந்த விஸ்வாவசு ஆண்டோட ஆனி மாதம் வரக்கூடிய இந்த ரத யாத்திரா பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. உங்களுக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2025 ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படி எடுத்துங்க. அந்த நாளில் தான் இந்த ரத யாத்திரா இருக்குது பஞ்சாங்கத்தில் படி. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி ஏதேனும் ஒரு தேர் தரிசனம், அதாவது இப்போது நினச்ச போதெல்லாம் நம்ம தேரை தரிசனம் பண்ண முடியும். ஒரு கோயிலில் உற்சவம் நடக்கும்போது தான் தேரோட தரிசனம் பண்ண முடியும், தேர் வீதி வரும். பட் இப்போது எப்படி பண்ணலான்னா, இந்த தங்கத்தேர் உற்சவன்ட்டு நிறைய கோயில்களில் இருக்குது. அது ஒரு 2000-3000 சம்திங் கட்டினா பண்ணுவாங்க. அதில் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப விசேஷம். ஏன்னா மோஸ்ட்லி தங்கத்தேர், வெள்ளித்தேர்லாம் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரத்தில் தரிசனம் பண்ணுறது அநேக விதமான அனுகிரகம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி இல்லை, யாராவது பண்ணிட்டு இருந்தால் கூட நம்ம போய் தரிசனம் பண்ணியாச்சுன்னா, இந்த ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தேவர், அவர் பிழிஞால சக்கர தேவர். அவர் அருணனோட பையன். அப்படின்ற அருணன் யாருன்ட்டு கேட்குறீங்களா? சூரிய தேவரோட சாரதி, அதாவது டிரைவருன்ட்டு எடுத்துங்களேன். ஸோ இந்த பிழிஞால சக்கர தேவர் வந்து எங்கே தேரோட்டம் நடந்தாலும் அந்த இடத்துல பிரசன்னமாகி சூட்சமாக அனுகிரகம் பண்ணுறாரு. என்ன அனுகிரகன்றது தான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. இந்த காலத்தில் குழந்தைங்களோட நல்ல ஒழுக்கம், டிசிப்ளினை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான தேவர் தான் இந்த பிழிஞால சக்கர தேவர். ஏன்னா நிறைய பெற்றவங்களுக்கு ஒரு மனசில் எப்பொழுதுமே ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும். என்ன தான் வெளியில் காட்டிக்கலனாலும் நம்ம பையன் டிசிப்ளினாக இருக்கணும், நம்ம பொண்ணு டிசிப்ளினாக இருக்கணும்ன்ட்டு. அப்படி டிசிப்ளினாக இருக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கிரகங்கள் ரீதியாக பல ஜாதகமும் அமைப்பும் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் அந்த பெரியவங்க பண்ணக்கூடிய பூஜா பலன்கள் நிச்சயமாக அவங்கள டிசிப்ளினாக தான் வச்சுருக்கோம். ஸோ அதன்படி இந்த மாதிரி ஒரு நாளில் நாம் தங்கத்தேரோ இல்லை ஏதேனும் ஒரு வெள்ளித்தேரோ ஒரு தேர் தரிசனம் பண்ணுறது விசேஷம். சரி, இது ஃபஸ்ட்டு ஒன்று. இது எவ்ரி இயர் இது பண்ணுற அடியார்கள், உத்தமமான அடியார்கள் இருக்காங்க இந்த ரத யாத்திராக்கு. ஒன்று, எல்லாராலையும் இதெல்லாம் முடியுமான்னா ஒரு கேள்விக்குறி. பட் என்ன பண்ணலாம், ஏதாவது முடிகிற காரியமாக சொல்லுப்பான்றது தான் மோஸ்ட்லி எல்லோரும் விரும்பக்கூடிய விஷயம். அதன்படி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த மருதாணி கைகளில் வச்சுக்கோங்க. இந்த நாளில் வந்து மருதாணி கைகளில் வச்சுக்கிறது வந்து இந்த மனசில் இருக்கக்கூடிய சக்கரவாள பகுதி அப்படின்ட்டு, சக்கரவாள பகுதி சம்திங் ஒரு வாத்தியார் அதுக்கு விசேஷமான திருநாமத்தை கூட கொடுத்துருக்காரு. அந்த பகுதி வந்து சுத்திகரிப்பு ஆகும். அதனால் என்ன, மனத்தில் வந்து கிட்டத்தட்ட மனதில் இருக்கக்கூடிய மனச்சக்கரங்களே சுத்திகரிப்பாகுதுன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது கிட்டத்தட்ட நம்ம உடம்புல வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 சக்கரங்கள் வந்து நமக்கு தெரியும். அது இல்லாமல் அநேக விதமான சக்கரங்கள் உண்டு. இந்த மாதிரி சக்கரங்கள் எல்லாம் சுத்திகரிப்பு அடையக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களில் இந்த ரத யாத்திரை ஒன்று. ஸோ அன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மருதாணி கைகளில் வச்சுங்கோ. ஆனால் சக்கரவாள பகுதி வந்து நமக்கு மனசில் சுத்தம் அடைகிறது ஒன்று. ரெண்டாவது வந்து கைகளில் வந்து அநேக விதமான சக்கரங்கள் உண்டு. இது கைரேகை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் எந்தெந்த சக்கரம் எப்படி எப்படி இருக்குது. கட்டவரலேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பலவிதமான தலையெழுத்தை காட்டக்கூடியது தான் அந்த கைகளில் உள்ள சக்கரம். அந்த சக்கரங்கள்லாம் நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகி நிறைய பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களில் இந்த ரத யாத்திரா ஒன்று. அன்றைக்கி நம்ம இந்த மருதாணி கைகளில் அரைச்ச மருதாணி, கடையில் மெகந்தி மாதிரிலாம் வாங்கி வைக்கக்கூடாது, அரைச்ச மருதாணி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதை பார்த்துங்க. இதை விட இன்னும் ஒரு பெரிய ஹைலைட்டு, இன்றைக்கி சமுதாயத்தில் ரொம்ப அநேக விதமான பேருக்கு இந்த ஒரு மனசில் ஒரு சங்கடம், ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். என்னென்னா, நம்ம குடும்பத்தை சுற்றியோ அவங்கவுங்க குடும்பத்தை சுற்றியோ அவங்கவுங்க தொழிலை சுற்றி வேலையை சுற்றி
அநேக விதமான எதிரிகள், பகைமை சக்திகள் எவனாவது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குறானப்பா, என்னப்பா இதுன்றது எல்லார் மனசுலையும் இருக்கும். அது சொந்தக்காரங்களையும் இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க. எப்படியாவது ஏதோ நம்ம கர்மா தான் அவங்க அந்த பகையை வருது வச்சிங்களேன். இருந்தாலும் பகையை ஃபேஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வேதனைங்க. சரி, இந்த மாதிரி பகைமை சக்தி கிட்ட இருந்து நாம் விடுபடுவதற்கும், கூட இருந்தே நமக்கு துரோகம் பண்ணுறவங்கள தெரியாமலே நிறைய பேர் கூட வச்சுருப்பாங்க. அப்பேற்பட்டவங்க நம்மளை விட்டு விலகி போவதற்கும் ஒரு விசேஷமான ஒரு காலமாகவும் இந்த ரத யாத்திரா இருக்குது. அதனால் அன்றைக்கி என்ன பண்ணோன்னா, கைகளில் மருதாணி வச்சுட்டோமா, 2வது மருதாணி தைலத்தை வந்து கோயில்களுக்கு, ஏதேனும் ஒரு கோயில்களுக்கு தானம் பண்ண சொல்கிறாரு. அது ஒரு நான் 50 ரூபா 60 ரூபா சம்திங் அவ்வளோதாங்க இருக்கும். ரொம்ப பெரிய அடியேன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான தான தர்மங்களும் வாத்தியார் வந்து நிறைய பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காருங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பிக்கிறதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும், நம்மளை மாதிரி தானே மற்றவாளும் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் உங்களுக்கு லிஸ்ட்டு எப்பயுமே கொடுக்கறது. இதெல்லாம் ரொம்ப எளிமையாக ஒரு 50 100 தாண்டாதபடிக்கு தான் ஒரு தான தர்மங்களை பற்றி உங்களுக்கு கொடுக்கறது. இன்னும் நிறைய இருக்குது இதோட தான தர்மங்கள். வாத்தியார் இவ்வளோ சொல்லியிருக்கார். நிறைய சக்கரவடி உணவுகள், ஜிலேபி, முறுக்கு அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அந்த நாளில் இந்த மாதிரிலாம் கொடுத்துறீங்க, இப்படிலாம் நடக்கும் அப்படின்றார். ஸோ அதனால் கிட்டத்தட்ட நம்ம மன சுத்தி அடைவதற்கும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விரோதிகள், பகைமை சக்தி கிட்டேருந்து ஒரு விடுதலை அடைவதற்கும் விசேஷமான ஒரு திருநாள் இந்த ரத யாத்திரா. அதனால் இந்த நாளை வந்து நிச்சயமாக பயன்படுத்திண்டு, இந்த எளிமையாக இருக்கக்கூடிய அந்த தங்கத்தேர் முடிஞ்சால் பண்ணுங்க. தங்கத்தேர், வெள்ளித்தேர் உற்சவம் ஒரு 10 பேர் சேர்ந்து சத்சங்கமாக பண்ணுங்க. உத்தமமான அடியார்கள், சில அடியார்கள் வருடந்தோறும் இதை பண்ணிட்டு இருக்கீங்க, அடியனுக்கு தெரியும். இருந்தாலும் ஏனையோர்கள் அந்த மாதிரி தங்கத்தேர்லாம் நிற்க வச்சிருக்கிற இடத்துல உங்கள் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு தரிசனம் கிடைச்சா கூட சந்தோஷம்தான். அப்படி கூட பார்த்துங்க. அப்படியே இல்லைனா இந்த மாதிரி மருதாணி கையில் வச்சுக்கிறது, மருதாணி தைல தானம் பண்ணுறதையாவது பண்ணுங்க. இதுக்குரிய பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஓம்.